அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் லாரியும் சரக்கு வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லெனின். திருச்சியிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலையில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கச்சி பெருமாள் என்ற கிராமத்தில் நேற்று இரவு 8:30 மணிக்கு நடந்த சாலை விபத்தில் 11 பெண்கள் உள்பட 13 பேர் பலியாயிருக்காங்க. குறிப்பாக ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் அந்த பலியானவர்களுடைய உடல் இன்று காலை 7:30 மணிக்கு பிரேத பரிசோதனையானது தொடங்கியது. தற்போது பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அந்த பிரேதங்கள் அனைத்தும் அவர்களது உறவினர்களிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு நேற்று விரைந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு படை வீரர்களும் அருகாமையில் இருந்த பொதுமக்களும் மிக கடுமையாக போராடி அங்கு இருந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சியும் தாண்டி 13 பேர் பலியாயிருக்காங்க. அதில் உயிர் பிழைத்த 4 பேர் தஞ்சையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல 8 நபர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் பூரணம் குணமடையணும், அவர்களுக்கான சிகிச்சை சிறப்பாக அமையணும் என்கின்ற உத்தரவை அதற்கான ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மருத்துவர்களுக்கு வழங்கியிருக்கார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் அரியலூரிலிருந்து லெனின்.